வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் நம்ம எண்ணெய் ஊற்றலாம். நான் 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ரெண்டு கிராம்பு, சோம்பு ஒரு ஸ்பூன், நீள்வாக்கில் அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் உடனே அதையும் போட்டுடலாம். நீங்கள் ஏலக்காய் பிரியாணிக்கு போடுற தலையெல்லாம் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நானும் போடல. நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுடலாம். சின்ன தக்காளியாக 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கா, அதை போட்டுடலாம். உப்பு ஒரு ஸ்பூன், மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன், நல்லா போட்டு வணக்கி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அது சிம்மில் 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே 3 பல் பெரிய பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் சோம்பு ஒரு ஸ்பூனு, கிராம்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு போட்டு நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வணங்கிடுச்சு. உனக்கு காய் போட்டுக்கலாம். கேரட்டு 5 கேரட்டு, 5 பீன்ஸு நல்லா சின்ன பொடியாக நறுக்கி வச்சுக்க, அதை போட்டலாம். ஒரு கைப்பிடி சாய் பீன்ஸ் ஊற வச்சுருக்கேன், அதை புழிஞ்சு விட்டு அப்படியே போட்டுடலாம். பத்து நிமிஷம் அடுப்பு சிம்மிலேயே வேகட்டும், பார்க்கலாம். கொத்தமல்லி, சோம்பு, இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு எல்லாம் நுணுக்கி எடுத்து வந்துக்க 1-2 அதை போட்டலாம். இந்த கப்பில் தான் நான் 1.5 கப்பு அரிசி எடுத்தேன். இப்போ இதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றிடலாம். 4 கப்பு 2 3 4. எங்களது அரிசி பழைய அரிசி, அதனால் தண்ணி நாங்கள் அதிகமாக ஊற்ற வேணும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் 1 டம்ளருக்கு அரிசி ஒரு 2 டம்ளர் 3 விசில்லையே வந்துடுது அப்படின்னா, உங்களுது நீங்கள் 2 டம்ளர் போட்டால் 2 விசில்லையே வந்துடுது அப்படின்னா, நீங்கள் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. என்னது 5 விசில் விடணும். ஆனால் இப்போ நான் பிரியாணி பண்ணுறதுனால ஓப்பனே வச்சு வேக வைக்கிறதுனால 3 விசில் விட்டு ஆகணும். அதனால் நான் ஊற்றிருக்கேன்.
நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிங்க. நல்லா கொதி வரட்டு பார்க்கலாம். நல்லா கொதியுது. இந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் தான் உப்பு காரமெல்லாம் நல்லா தெரியும். அதுக்கு தான். நல்லா கொதி வரட்டும். உப்பு கொஞ்சம் பத்தலை எனக்கு. கொஞ்சம் அரை ஸ்பூன் உப்பு. சாப்பாட்டுக்கு உப்பு நான் வைக்க உப்பு டேஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து காரம் அதிகமாக இருந்ததுன்னா தான் சாப்பாட்டுக்கு காரம் பிடிக்கும். இல்லைன்னா காரம் பிடிக்காது. உப்பு சப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி புதினா தலை எடுத்துக்க, அதை போட்டலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை, நீங்கள் கருவேப்பிலை தலை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடல. நான் வந்து சீரக மிளகா போடும்போதே சீரக மிளகா நுணுக்கும் போதே நான் ஒரு கொத்து போட்டு நுணுக்கிட்டேன். ஏன்னா இதை அப்படியே போட்டோம்னா பசங்க தூக்கி வீசிடுறாங்கன்னு போட்டு. இன்னைக்கு குக்கர் மூடியை போட்டு 3 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு பழைய அரிசிங்கிறதுனால நான் 3 விசில் விட்றேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது போல் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.